ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸல் குரு தமிழ். நிறைய பேர் உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கை ரொம்ப டிஃபிகல்ட்டாக நினச்சிட்டு இருப்பீங்க. ஸோ அதற்காக நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பீங்க. அப்படி பார்க்கும்போது நீங்கள் கண்டிப்பாக இந்த ஃப்ரீஃபின்கால் அப்படிங்கிற இந்த வெப்சைட் ஓனரோட யூடியூப் வீடியோஸையும் நீங்கள் கிராஸ் பண்ணி போயிருப்பீங்க. இவங்க ஒரு சூப்பரான ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க ரிட்டையர்மெண்ட் பிளானிங் குறித்து. அதில் ஒரு எக்ஸல் டெம்ப்ளேட்டை எப்படி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருப்பாங்க. பட் நிறைய பேர் என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு எக்ஸல் டெம்ப்ளேட்டை ஒர்க் பண்ணுறதுக்கு நாலேஜ் இல்லாமல் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்காகவே ஹெல்ப் பண்ணுற விதத்தில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அவர் சொன்ன வழிமுறைகளை யூஸ் பண்ணியே ஒரு எக்ஸல் டெம்ப்ளேட்டை ஃபுல்லி ஆட்டோமேட்டடாக கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டெம்ப்ளேட்டில் நீங்கள் ஜஸ்ட் உங்களுடைய ஏஜ், மந்த்லி எக்ஸ்பென்ஸ், அதே மாதிரி உங்களுடைய கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அதே மாதிரி இன்க்ரிமெண்ட் பர்சன்டேஜை மட்டும் என்ட்ரு பண்ணீங்கன்னா போதும். கீழே இருக்க வேல்யூஸ் எல்லாமே ஆட்டோ கால்குலேட் ஆகி உங்களுக்கு ரிசல்ட்ஸை ஷோ பண்ணும். ஸோ இந்த டெம்ப்ளேட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மந்த்லி ரிட்டையர்மெண்ட் பிளானிங் எக்ஸல் டெம்ப்ளேட் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. நான் உங்களுக்கு பர்சனலாக இந்த எக்ஸல் டெம்ப்ளேட்டை சென்ட் பண்ணுறேன். சரி, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த எக்ஸல் டெம்ப்ளேட்டை எப்படி ஒர்க் பண்ணுறது, இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இதை எப்படி உங்களுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸை மேக் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இனி வரக்கூடிய இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள் ஃபுல்லாக. உங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இந்த டெம்ப்ளேட் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இங்கே உங்களுடைய ஏஜை மட்டும் என்ட்ரு பண்ணீங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்காக இந்த ஏஜ் செக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், 35 அப்படின்னு போட்டோம்னா போதும். இங்கே 35ல இருந்து ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி தான் இந்த எக்ஸல் டெம்ப்ளேட் வேலை செய்யும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய மந்த்லி எக்ஸ்பென்ஸ் ஒருத்தவருக்கு 20,000 இருக்கலாம், ஒருத்தவருக்கு 30,000 இருக்கலாம், ஒருத்தவருக்கு 50,000 கூட இருக்கலாம். நீங்கள் ஜஸ்ட் இந்த இடத்துல உங்களுடைய மந்த்லி எக்ஸ்பென்ஸை என்ட்ரு பண்ணீங்கன்னா போதும். உங்களுக்கான மந்த்லி எக்ஸ்பென்ஸும் இன்க்ரீஸ் ஆயிரும். அதே மாதிரி இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை 6%க்கு நான் கால்குலேட் பண்ணி ஒவ்வொரு வருஷமும் உங்களுடைய எக்ஸ்பென்ஸ் 6% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எப்படி கால்குலேட் ஆகும் அப்படிங்கிறதையும் இங்கே கொடுத்துருப்போம். அதே மாதிரி அதை பேஸ் பண்ணி ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு எவ்வளவு மந்த்லி எக்ஸ்பென்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறதையும் இங்கே கொடுத்துருப்போம். அதே மாதிரி உங்களுடைய மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களால் ஒரு 18,000 இன்வெஸ்ட் பண்ண முடியுது அப்படின்னா அதற்கான வேல்யூவை இங்கே நம்ம எடுத்திருப்போம். இதை பேஸ் பண்ணி ஒவ்வொரு வருஷமும் நீங்க மந்த்லி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை 5% இன்க்ரீஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த இன்க்ரிமெண்ட் பர்சன்டேஜை இங்கே நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். அதற்கு ஏற்ற மாதிரி இந்த 2 காலமும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கால்குலேட் ஆயிரும். ஸோ உங்களுடைய எக்ஸ்பெக்டட் இன்வெஸ்ட்மெண்ட் ரேட், அதாவது எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் ரேட் இந்த இடத்துல கொடுத்துருப்போம். ஸோ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12% எனக்கு இத்தனை வருஷம் வரும், இல்லைனா எனக்கு 13% வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஏஜுக்கும் நீங்கள் சேஞ்ச் பண்ண நினச்சிங்க அப்படின்னா இந்த ஹெல்ப்பர் காலமுக்கு போயிட்டு உங்களுடைய ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ரிட்டர்ன்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா மாறிடும். அதற்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய எக்ஸ்பெக்டட் ரிட்டையர்மெண்ட் இந்த இடத்துல மாறிடும். சரிங்க, நான் இந்த வேல்யூ எல்லாமே ஒரு தான் போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ நமக்கு ஒரு வருஷம், அதாவது முடிஞ்ச வருஷத்துக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அசம்ஷனாகவே போகக்கூடாது இல்லையா? ஸோ அதற்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் அடிஷ்னலாக ஆக்சுவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்சுவல் கார்பஸுக்காகவே ஒரு கால்குலேஷன் போட்டிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம இந்த இயர் பார்த்தீங்கன்னா 2,16,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? பட் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 10% தான் நான் ரிட்டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு ஒரு 15% ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல 15% எனக்கு ஆக்சுவலாக அந்த ரிட்டர்ன்ஸோட கார்பஸ் வேல்யூவை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ட்ரு பண்ணணும். இப்போ 3 லேக் எனக்கு வந்திருக்கு அப்படின்னா நான் இந்த இடத்துல மேனுவலாக போயிட்டு 3 லேக் அப்படிங்கிறத என்ட்ரு பண்ணணும். ஸோ அதற்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா என்டையர் கால்குலேஷனுமே மாறிடும், ஓகேங்களா? ஸோ இப்படி தான் இந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு வருஷம் நீங்கள் இது ரெண்டையும் சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த ஆக்சுவல் வேல்யூவை மட்டும் ஒவ்வொரு இயர் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் நீங்கள் இந்த எக்ஸல் டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணி மேனுவலாக அந்த இயருக்கு நேராக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஆக்சுவலாக வந்த கார்பஸ் வேல்யூவை நீங்கள் இந்த இடத்துல அப்டேட் பண்ணணும். அதுக்கு ஏற்ற மாதிரி நெக்ஸ்ட் காலம்ஸ் எல்லாமே ஃபார்முலாஸில் இருக்கும். ஸோ உங்களுக்கு அது அப்டேட் ஆயிரும். ஸோ இப்படி தான் இந்த கால்குலேஷன், இந்த ஷீட்டை நீங்கள் யூஸ் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இதில் நம்ம நெக்ஸ்ட் சூப்பராக ஆட்டோமேட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக இந்த வேல்யூ 55 வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா இந்த உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும்.
அதற்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா அதுவே ஜீரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் ஆகுற மாதிரி தான் நம்ம ஃபார்முலாஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ 55ல நீங்க வந்து ரிட்டயர் ஆகுறீங்க. அதுதான் இதோட பிளானிங்கே. ஸோ அதற்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அமௌண்ட் வந்து எடுக்க ஆரம்பிச்சுருவீங்க. ஸோ அத தான் இங்க வந்து கால்குலேட் பண்ணிருவோம். நீங்க உங்களுடைய 55த் இயர்ல உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இவ்வளோதான் கார்பஸ் வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்க இந்த அமௌண்ட் 56த் ஏஜ்ல இந்த அமௌண்ட் வந்து நீங்க வித்ட்ரா வந்து பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வித்ட்ரா அமௌண்ட் தான். ஸோ நீங்க இங்க இருக்க இந்த எக்ஸ்பென்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு இயருமே வந்து பார்த்தீங்கன்னா 30 லேக் 32 லேக் இப்படி வந்து நீங்க இந்த கார்பஸ்ல இருந்து அமௌண்ட்டை எடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா, உங்களால இந்த ஏஜ் வரைக்கும் அதாவது 83 ஏஜ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களால வித்ட்ரா வந்து பண்ணிக்கிட்டே வர முடியும். ஸோ இப்போ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய அமௌண்ட் மைனஸ்ல போயிருச்சு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நீங்க இங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா? இனிஷியல் இன்வெஸ்ட்மென்ட் இது பத்தல. அப்போ நீங்க இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, 18,500 அப்படின்னு சொல்லி போட்டு பாருங்க. இப்போ உங்களுக்கு 85th ஏஜுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மைனஸ்ல போயிருக்கு. அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த இன்வெஸ்ட்மென்ட்டை இன்னும் கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணி பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 19,000 அப்படின்னு சொல்லிட்டு இன்கிரிமெண்ட் பண்ணி பார்க்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய 85th ஏஜ்ல நீங்க 73 லேக்ஸ வந்து நீங்க வித்ட்ரா பண்ணாலும், அதற்கு அப்புறமா உங்களுடைய கார்பஸ் வேல்யூல 3 அதாவது 35,78,000 வந்து இருக்கும். அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மென்ட் ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கால்குலேஷன். விச் மீன்ஸ் என்னன்னா, நீங்க அடுத்த வருஷத்துக்கும் வந்து வித்ட்ரா பண்ண முடியும். சரிங்க. என்னால வந்து இந்த அமௌண்ட்டுக்கு வந்து வித்ட்ரா அதாவது என்னால இன்வெஸ்ட்மென்ட் வந்து பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னால 15,000 தான் பண்ண முடியும் அப்படின்னா, உங்களால எந்த ஏஜ் வரைக்கும் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து பண்ண முடியும் அப்படின்னா, 80வது வயசு வரைக்கும் தான் உங்களால வித்ட்ரா பண்ண முடியும். பட் என்னால இந்த இன்கிரிமெண்ட் வந்து அதிகமா பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஹைக் வந்து ஒரு 10%, 12%, 15% போடுறாங்க அப்படின்னா, என்னால இயர் பை இயர் வந்து இத கொஞ்சம் 6% இல்லைன்னா 7%க்கு வந்து இந்த இன்வெஸ்ட்மென்ட்டையும் இன்கிரீஸ் பண்ணிட்டு போக முடியும் அப்படின்னா, நீங்க இந்த இடத்துல ஜஸ்ட் 6 அழுத்துனீங்கன்னா போதும். உங்களுக்கான எல்லா கால்குலேஷனுமே ரெஃப்ரெஷ் ஆயிரும். அத பண்ணீங்க அப்படின்னா, அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுடைய இன்வெஸ்ட்மென்ட் இயர் வந்து கொஞ்சம் இன்கிரீஸ் ஆகும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கான கால்குலேஷன் போயிருக்கும். இப்ப இதுவும் பத்தாது. ஸோ 7% அப்படின்னு நீங்க இன்கிரிமெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி பண்ணீங்க அப்படின்னா, உங்களால 84 இயர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களால சக்சஸ்ஃபுல்லா வந்து வித்ட்ரா பண்ண முடியும். அப்போ நீங்க இத என்ன பண்ணணும் அப்படின்னா, 8 அப்படின்னு மாத்தி பாருங்க. உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து இருக்கும். ஸோ நீங்க 15,000 தான் என்னால பண்ண முடியும். பட் 8% அளவுல இன்கிரிமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க 85வது வயசுல இன்ஃப்ளேஷன் எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி உங்களுடைய மந்த்லி எக்ஸ்பென்ஸ வந்து வித்ட்ரா பண்ணாலும் கூட, உங்களுக்கு ரிமைனிங்கா 19,81,000 வந்து பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் உங்க அக்கவுண்ட்ல வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த டெம்ப்ளேட்ட யூஸ் பண்ணி எல்லா கால்குலேஷனையுமே ரொம்ப சுலபமா செஞ்சுக்க முடியும். அதுவும் ஃபுல்லா வந்து ஆட்டோமேட் பண்ணியிருக்கோம். நீங்க எந்த ஒரு மேனுவல் ஒர்க்குமே செய்ய வேணாம். நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு மேனுவல் ஒர்க் என்னன்னா, ஒவ்வொரு வருஷமும் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஆனுவல் கார்பஸ் வந்து எவ்வளவு உங்களுக்கு இன்கிரிமெண்ட் ஆயிருக்கு, இல்லைன்னா டிக்ரிமெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்க ஜஸ்ட் அந்த இயர்க்கு நேரா என்டர் பண்ணீங்கன்னா போதும். ரிமைனிங் கால்குலேஷன், ஃபியூச்சர் கால்குலேஷன் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு செஞ்சு உங்களுக்கு அவுட்புட்ட வந்து காட்டும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இந்த டெம்ப்ளேட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க ரிட்டயர்மென்ட் பிளானிங் எக்ஸல் டெம்ப்ளேட் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நான் இந்த டெம்ப்ளேட்ட உங்களுக்கு ஃப்ரீயா வந்து குடுக்குறேன். நீங்க அத யூஸ் பண்ணுங்க. இந்த டெம்ப்ளேட்ல வேற ஏதாவது ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சஜஷன் இருக்கு அப்படின்னா, அத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் ஒரு அப்டேட்டட் வெர்ஷன வந்து உங்களுக்காக ரெடி பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்றேன். தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, நம்ம சேனல் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, இனி வரக்கூடிய வீடியோக்களையும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது எக்ஸல் குரு தமிழ். நான் உங்கள் ஸ்ரீதரன். வணக்கம். தேங்க் யூ.